கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்குதல் இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த யூனிட் 2 பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். அதோட இந்த யூனிட் 2 முடிஞ்சிடும். அதுக்கடுத்து இன்னொரு சப்ஜெக்ட்ல இருக்க முக்கியமான யூனிட்ஸை நான் நடத்துறேன். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நடத்த போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்க செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ அது என்ன கொஸ்டின், அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளடக்கிய கல்வியின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள். இந்த உள்ளடக்கிய கல்வியில முக்கியமான அம்சங்கள் என்னென்ன இருக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் இந்த அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்குதல் இந்த சப்ஜெக்ட்ல எந்த கொஸ்டின் எடுத்தாலும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த உள்ளடக்கிய அனைவரையும் உள்ளடக்கிய அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த சப்ஜெக்ட்ல எந்த கொஸ்டினை படிச்சாலும் உங்களுக்கு புரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனாலதான் நான் ஒவ்வொரு கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப அந்த உள்ளடக்கிய கல்வினா என்னன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொன்றையும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். சரிங்களா? உள்ளடக்கிய கல்வி அப்படின்றது என்னன்னா செயலாற்றல் குறைபாடு உடைய குழந்தைகள் அல்லது சிறப்பு தேவையுடைய குழந்தைகள். செயலாற்றல் குறைபாடு குழந்தைகள் என்னது? சரியா கண்ணு தெரியாம இருக்கும், சரியா காது கேட்காம இருக்கும், சரியா நடக்க முடியாம இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சிறப்பு தேவை, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு வசதி ஏற்படுத்தி தரணும். அந்த குழந்தைகளையும் பொதுப்பள்ளியில இந்த நார்மல் குழந்தைகள் படிக்கிறாங்களே அந்த பொதுப்பள்ளியில இந்த குழந்தைகளும் சேர்ந்து படிக்க வைக்கிறது தான் அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்குதல். இதுதான் இந்த கான்செப்ட். சரிங்களா? இப்படி அந்த செயலாற்றக்கூடிய குழந்தைகளையும் பொதுப்பள்ளியில சேர்த்து படிக்க வைக்கிறது தான் உள்ளடக்கிய கல்வின்னு சொல்லிட்டேன். அந்த உள்ளடக்கிய கல்வியில முக்கியமான அம்சங்கள் என்னென்ன இருக்குன்னு தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு மொத்தம் 9 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 9 முக்கியமான விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு தலைப்பையும் நான் உங்களுக்கு விளக்கி நான் கிளாஸ் எடுக்கிறேன். இந்த கிளாஸை நீங்க மட்டும் கவனிச்சா போதும். இந்த கிளாஸை கவனிச்சதை வச்சு இந்த கொஸ்டின் எக்ஸாம் கேட்டானா நீங்க இந்த கவனிச்சை வச்சு ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? அதே மாதிரி கொஸ்டின் வந்து இன்டைரக்டா கேட்டா கூட இந்த கிளாஸை கவனிச்சதை வச்சு அது ரிலேட்டடா உங்களுக்கு எழுதுறதுக்கு உதவியா இருக்கும். நான் அதனால தான் நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸா படிக்க சொல்றேன். சரிங்களா? ஓகே, இந்த உள்ளடக்கிய கல்வியின் முக்கிய அம்சங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? 9 முக்கிய அம்சங்கள் இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த 9 முக்கிய அம்சங்கள் தான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, பொதுக்கல்வி வகுப்பறை. செகண்ட் ஒன் பாருங்க, இது விலக்கி வைத்தலுக்கு எதிரானது. தேர்ட் ஒன்று பாருங்க, இது கற்றலில் உள்ள தடைகளை அகற்றி மிக குறைந்த கட்டுப்பாடுடைய வகுப்பறை சூழலை உருவாக்குகிறது. ஃபோர்த் ஒன்று பாருங்க, உள்ளடக்கிய கல்வி அனைத்து கற்போருக்கும் ஏற்ற கற்பித்தலை வடிவமைக்கிறது. ஃபிஃப்த் ஒன்று பாருங்க, அனைத்து மாணவர்களுக்கும் உதவி அளித்திருக்கிறது. சிக்ஸ்த் பாருங்க, சமயம் மற்றும் பண்பாடு. செவன்த், ஒட்டுமொத்த வளர்ச்சி. எட்டாவது பாயிண்ட் பாருங்க, தாழ்வு மனப்பான்மையை குறைத்தல். 9வது பாயிண்ட் பாருங்க, உள்ளடக்கிய கல்வி அனைத்து மாணவர்களிடமும் உயர்ந்த எதிர்பார்ப்புகளை உருவாக்குகிறது. இதுதான் இந்த 9 தலைப்பு. இந்த 9 தலைப்புகள் எழுதிட்டு நீங்க ஒரு பாக்ஸ் போட்டாவே உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ அதுல இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கும், பொதுக்கல்வி முறை. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. பொதுக்கல்வி முறையில வந்து என்ன பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, உள்ளடக்கிய கல்வி என்பது அனைத்து குழந்தைகளையும் ஒரு சேர கொண்டு, நான் சொன்ன பாத்தீங்களா அந்த செயலாற்றல் குறைபாடுள்ள குழந்தைகள், அந்த சிறப்பு தேவையோட குழந்தைகள், அந்த குழந்தைகளும் நார்மல் குழந்தைகள், பொதுப்பள்ளியில் படிக்கிற நார்மல் குழந்தைகள். அதான் சொல்றாங்க, உள்ளடக்கிய கல்வி என்பது அனைத்து குழந்தைகளையும் ஒரு சேர கொண்டு அவர்களிடம் எவ்வித வேறுபாடுகள் இருந்த போதிலும் அவர்களுக்கு முறையான
பொதுக்கல்வி வகுப்பறையில் கல்வி அளித்திடும் செயல்முறையாகும். இதுதான் பொதுக்கல்வி வகுப்பறை. இது ஒரு முக்கியமான அம்சம். இரண்டாவது முக்கியமான அம்சம் பாருங்க, இது விலக்கி வைத்தலுக்கு எதிரானது. அதாவது அந்த செயலற்ற குழந்தைகளை, அந்த சிறப்பு தேவையுடைய குழந்தைகளை ஒதுக்கி வைக்க கூடாது. அப்படி ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு தாழ்வு மனப்பாடம் ஏற்படும். அவங்களும் எல்லா குழந்தைகளும் கூட ஒரு குழந்தைங்க தான் அப்படின்னு நினைக்கணும். அதனாலதான் ரெண்டாவது முக்கியமான அம்சம் பாத்தீங்கன்னா இது விலக்கி வைத்தலுக்கு எதிரானது சொல்றாங்க. அதுல முதல் பாயிண்ட் பாருங்க, உள்ளடக்கிய கல்வி எவ்வகையான சிறப்பு வகுப்பறையையும் அல்லது சிறப்பு பள்ளியையும் ஏற்கவில்லை. பாத்துங்க, உள்ளடக்கிய கல்வி எவ்வகையான சிறப்பு வகுப்பறையையும் அல்லது சிறப்பு பள்ளியையும் ஏற்கவில்லை. அவங்களுக்கு வந்து தனியா ஒரு பள்ளியை ஏற்படுத்துறது, அவங்களுக்கு தனியா ஒரு வகுப்பறை ஏற்படுத்தினா அவங்கள ஒதுக்கி வச்சவங்க நினைச்சிருவாங்க. ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது ஏற்கிறது கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, மாறாக இது இயல்பு நிலை குழந்தைகளையும் குறைபாடுடைய குழந்தைகளையும் ஒன்றிணைத்து எவ்வித பாகுபாடும் காட்டாமல் கல்வி அளிப்பதை வலியுறுத்துகிறது. இதுதான் விலக்கி வைத்தலுக்கு எதிரானது. மூன்றாவது முக்கியமான அம்சங்கள் பாருங்க, இது கற்றலில் உள்ள தடைகளை அகற்றி மிக குறைந்த கட்டுப்பாடுகளுடைய வகுப்பறை சூழலை உருவாக்கி, மிக குறைந்த கட்டுப்பாடு, ரொம்ப கட்டுப்பாடு இல்லாம அத பாருங்க, இது கற்றலில் உள்ள தடைகளை அகற்றி மிக குறைந்த கட்டுப்பாடுகளுடைய வகுப்பறை சூழலை உருவாக்குகிறது. இதுல முதல் பாயிண்ட பாருங்க, உள்ளடக்கிய கல்வி அனைத்து குழந்தைகளையும் குறிப்பாக செயலாற்றல் குறைபாடுடைய மற்றும் ஏதோ சில காரணங்களால் ஒதுக்கப்பட்ட குழந்தைகளும் வகுப்பறை கற்றல் செயல்பாடுகளில் பங்கேற்க செய்தலை ஊக்கப்படுத்துகிறது. சரிங்களா? இதுல நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. உள்ளடக்கிய கல்வி அனைத்து குழந்தைகளையும் குறிப்பாக செயலாற்றல் குறைபாடுள்ள குழந்தைகள், அந்த சரியா காது கேட்காம இருக்கலாம், இல்ல சரியா பேச முடியாம இருக்கலாம், அதை சொல்லுங்க. அந்த செயலாற்றல் குறைபாடுகள் மற்றும் பாருங்க, அடுத்து ஒரு முக்கியமான பாருங்க, ஏதோ சில காரணங்களால் அவங்க பொருளாதார ரீதியா நலிந்தவரா இருப்பாங்க, ஏதோ ஒரு சில காரணங்களால் ஒதுக்கப்பட்ட குழந்தைகளும் வகுப்பறை கற்றல் செயல்பாடுகளில் பங்கேற்க செய்தலை ஊக்குவிக்கிறது. இதுதான் கற்றலில் உள்ள தடைகளை அகற்றி மிக குறைந்த கற்றல் வகுப்பறை சூழலை உருவாக்குறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து நாலாவது தலைப்பு, நாலாவது முக்கியமான அம்சங்கள் பாருங்க, உள்ளடக்கிய கல்வி அனைத்து கற்போருக்கும் ஏற்ற கற்பித்தலை வடிவமைக்கிறது. பாருங்க, அனைத்து கற்போருக்குன்னா யாரு? எல்லா குழந்தைகளுக்கும், அவங்க செயலற்ற குறைபாடு இருந்தாலும் சரி, சிறப்பு தேவையோட குழந்தைகளாலும் சரி, இல்ல நார்மல் குழந்தைகளாலும் சரி, அது மாதிரி உள்ளடக்கிய கல்வி அனைத்து கற்போருக்கும் ஏற்ற கற்பித்தலை வடிவமைக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 பாயிண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர்கள் பிரத்யேகமாக வடிவமைத்திடும் கற்பித்தல் மற்றும் அளித்திடும் கற்றல் உதவிகள் மாணவர்களின் கற்றல் முன்னேற்றம் அடைய உதவுகின்றன. அந்த சிறப்பு தேவை குழந்தைகளுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட் பண்றது, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இத்தகைய உத்திகள் எல்லா மாணவர்களுக்கும் உதவியுள்ளதாக உள்ளன. எல்லா மாணவர்களுக்கும் உதவியா இருக்கணும். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிறது குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும் இல்லை, எல்லா மாணவர்களுக்கும் உதவி செய்யறதா இருக்கணும்னு சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்க, குழந்தைகள் வகுப்பறைகள் சுற்றி வரவும் கற்றல் சாதனங்கள் மற்றும் கருவிகளை பயன்படுத்திடவும் வாய்ப்புகள் அளிப்பதோடு ஆசிரியர்கள் உடன்பாட்டு நடத்தை சார் இடைநிட்டு சிக்கல்களையும் உதவிகளையும் வழங்கிடுதல். பாருங்க, இடைநிட்டு செயல்பட இடையில வந்து கிளாஸ்ல வராம, அந்த வகுப்பறைக்கு வராம இடையில நின்றுவாங்களா, படிக்காம நின்றுவாங்களே, நமக்கு சரியா நடக்க முடியல, ஆனா சாய்தள வசதி இல்லை, சேர்ல உட்கார முடியல, பெரிய சேர் இல்லை, பாத்ரூம் யூஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி இடைநிற்றல்களை வந்து நீக்கிறது. அடுத்து உதவிகளையும் வழங்கிடுதல், அவங்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கிடுதல் என்னும் உத்தியை அடிக்கடி பயன்படுத்திடவும் உதவுகிறது. நாலாவது பாயிண்ட் பாருங்க, மாணவர்களை சிறு குழுக்களாக பிரித்து கற்பித்தல் என்பது மற்றும் ஒரு முக்கிய வழிமுறையாகும். சிறு குழுக்களாக பிரிச்சு கத்துக்கிட்டோம்னா தனித்தனி மாணவர்களுக்கும் அதிக எஃபோர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 5ஆவது பாயிண்ட் பாருங்க, தனிப்பயனாக்கப்பட்ட கற்பித்தல். ஆசிரியர்கள் சிறு குழுக்களை பயன்படுத்தி கற்பிக்கும் போது ஒவ்வொரு மாணவரும் சிறப்பாக கற்கின்றனரா, அவ்வழிக்கு ஏற்ப கற்பித்தலை மாற்றி அமைத்திட முடியும். ஏன்னா குழுவா பிரிச்சிருக்கப்ப ஆசிரியர் சரியா கணிக்க முடியும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் புரியலான்னு சொல்லி கணிக்க முடியும். அப்படி அவங்களுக்கு புரியலன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆசிரியர் தான் சொல்லிக் கொடுக்குற விதத்தை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது 6ஆவது பாருங்க, வேறுபட்ட கற்பித்தல். இது வேறுபட்ட கற்பித்தல் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி மாத்தி அவங்க செய்யறாங்க பார்த்தீங்களா, இதை வந்து வேறுபட்ட கற்பித்தல் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து 5ஆவது தலைப்பு பாருங்க, அனைத்து மாணவருக்கும் உதவி அளித்துகிறது. எல்லா மாணவருக்கும் உதவி அளித்துகிறது. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இதுல 3 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, அதிக அளவு மரபுசார் கல்வி பின்னணி கொண்ட வகுப்பறைகளில் இருந்து பல குறைபாடுடைய குழந்தைகள்
பேச்சு பயிற்சி போன்ற தொடர்புடைய சேவைகளை அல்லது பிற சிறப்பு கல்விசார் கற்பித்தலை பெற்றிட வெளியே கொண்டு வரப்படுகின்றனர். ஒரு சில தேவைகளுக்கு வெளியே கொண்டு வரப்படுகிறார் சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, ரைட் சைட் பாருங்க. ஆனால் உள்ளடக்கிய வகுப்பு, பேச்சு பயிற்சியாளர்கள், வாசிப்பு பயிற்சி அளிப்போர் மற்றும் பிற சேவைகளை வழங்கிடுவோரை வகுப்பறைக்கு கொண்டு வருகிறது. குழந்தைகளை தனியாக இன்னொரு அறைக்கு கூட்டு போகாம அந்த ஆசிரியர்களை நார்மலா இருக்க குழந்தைகளுக்கு வகுப்பறைக்கு கொண்டு வர்றது. அது மூணாவது பாருங்க, இத்தகைய தொழில்முறை வல்லுநர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் உதவிடும் தகவல்களையும் ஆலோசனைகளையும் அளித்திட இயலும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஆறாவது முக்கியமான தலைப்பு பாருங்க, சமயம் மற்றும் பண்பாடு. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. உள்ளடக்கிய கல்வி வழக்கமான பொதுக்கல்வி பள்ளிகளில் காணப்படும் சமய மற்றும் பண்பாடு சார் ஒதுக்கத்தை நீக்குகிறது. இந்த உள்ளடக்கிய கல்வி எல்லாருமே சமந்தான், அது செயலாற்ற குறைவாக இருந்த குழந்தைகளுக்கும் சமம். அப்ப இந்த சமய ரீதியாக பண்பாடு ரீதியாக பிரிக்கிறத இது போக்குகிறதுன்னு சொல்றாங்க. ஏழாவது தலைப்பாருங்க, ஒட்டுமொத்த வளர்ச்சி. ஏன்னா எல்லா குழந்தைகளும் வளர்ச்சி அடைறாங்க. அதாவது இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருப்பாங்க, உள்ளடக்கிய கல்வி தனியார் வேற்றுமைகளுக்கு தீர்வு கண்டு குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவுகிறது. அது எட்டாவது தலைப்பாருங்க, தாழ்வு மனப்பான்மையை குறைத்தல். இது ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. உள்ளடக்கிய கல்வி செயலாற்றல் குறைபாடுகளிடம் காணப்படும் தாழ்வு மனப்பான்மையை குறைத்து அனைத்து மாணவர்களுக்கும் ஒருவர் மதிப்பும் மரியாதையையும் தர கற்பிக்கிறது. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, உள்ளடக்கிய கல்வி அனைத்து மாணவர்களிடமும் உயர்ந்த எதிர்பார்ப்புகளை உருவாக்குகிறது. இதுல ரெண்டு பாயிண்ட் தான். முதல் பாயிண்ட் பாருங்க, உள்ளடக்கிய கல்வியில் மாணவர்களின் கல்வி இலக்குகள் அவரவர் மாநிலத்தின் கல்வி தரங்கள் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகின்றன. அந்த மாநிலத்தில் ஏற்ற மாதிரி கல்வித்தரங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, மாநில கல்வித்தரங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியாண்டின் இறுதிக்குள் அவங்க என்ன எய்ம் பண்ணியிருக்காங்க, அந்த கல்வியாண்டு இறுதிக்குள் கணிதம், வாசித்தல், அறிவியல் மற்றும் பிற பாடங்களில் எவற்றை கற்று தேர்ச்சியடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை தெரிவிக்கின்றது. அதாவது இந்த கல்வியாண்டுக்குள்ள இந்த மாணவர்களுக்கு இதை செய்யணும் அப்படி எதிர்பார்த்து அதை செயல்படுத்துறது தான் இந்த கேள்வி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளடக்கிய கல்வியின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள். இதுல இந்த யூனிட்ல ஒரே ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதை முடிச்சுட்டோம்னா இந்த யூனிட் முடிஞ்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.